ஊரில் ஒரு வயதான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தனர். ஆனால் அந்த 4 மகன்களுமே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாகவே இருந்தனர். வயதான விவசாயி தன் மகன்களின் எதிர்காலத்தை குறித்து தினமும் கவலைப்பட்டார். விவசாயி தன் மகன்களுக்கு பலமுறை அறிவுரைகள் கூறியும் அவர்கள் அதை கேட்காமல் சோம்பேறித்தனமாகவே இருந்தனர். ஒரு நாள் அந்த விவசாயி ஒரு முடிவெடுத்தார். அவர் தன் 4 மகன்களையும் அழைத்து அவர்களிடம் ஒரு தங்க காசை கொடுத்தார். இதுபோல 1000 தங்க காசுகள் நமது நிலத்தில் புதைந்து கிடக்கின்றன. இது நான் உங்களுக்காக வைத்திருக்கும் புதையல் என்று கூறினார். ஆர்வத்துடன் அந்த 4 மகன்களும் அந்த புதையல் எங்கே இருக்கிறது என்று கேட்டனர். அதற்கு அந்த முதியவர், நான் மிகவும் வயதாகிவிட்டேன். எனக்கு ஞாபக சக்தி குறைந்துவிட்டது. அது நிலத்தின் எந்த பகுதியில் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது நிச்சயமாக நமது நிலத்தில் தான் இருக்கிறது என்று கூறிவிட்டார். உடனே உற்சாகம் அடைந்த அந்த 4 மகன்களும் தங்க காசை எப்படியாவது கண்டுபிடித்துவிட வேண்டும் என்ற ஆவலுடன் நிலம் முழுவதும் மண்வெட்டி எடுத்து ஆழமாக உழவும் தோண்டவும் ஆரம்பித்தனர். நாள் முழுவதும் அவர்கள் கடினமாக உழைத்து நிலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் தோண்டி பார்த்தனர். ஆனால் ஒரு தங்க காசு கூட அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மிகுந்த ஏமாற்றத்துடன் தங்கள் தந்தையிடம் வந்த மகன்கள் நிலத்தில் புதையல் எதுவும் இல்லை என்று வருத்தத்துடன் கூறினர். அப்போது அந்த விவசாயி சிரித்துக்கொண்டே, மகன்களே, இப்போது நிலம் உழுப்பட்டு விதைப்பதற்கு தயாராக உள்ளது. நீங்கள் உழைத்ததற்கான பலனை இனிமேல் காணப்போகிறீர்கள் என்று கூறினார். பின்னர் அவர்கள் அந்த நிலத்தில் விதைகளை விதைத்தனர். சில மாதங்களில் நிலத்தில் அமோக விளைச்சல் கிடைத்தது. தன் கடின உழைப்பின் விளைவாக கிடைத்த பெரும் செல்வத்தை கண்டு அந்த மகன்கள் வியந்தனர். நிலத்தில் புதைந்திருக்கும் பொக்கிஷம் என்பது தங்கம் அல்ல, மாறாக உழைப்பு மூலமே உண்மையான செல்வம் கிடைக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அன்று முதல் அவர்கள் சோம்பேறித்தனத்தை கைவிட்டு சுறுசுறுப்புடன் உழைத்து வளமுடன் வாழ்ந்தனர். நீதி, moral. கடின உழைப்பே உண்மையான புதையல். Hard work is the real treasure. நீதி, moral. கடின உழைப்பே உண்மையான புதையல். Hard work is the real treasure.